என் பேர் யுவராஜ். ஐயாவை எனக்கு 2018 தெரியும். அதாவது இப்போ என் சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி படிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சீட் அங்கே ரெக்கமெண்ட் பண்ணார் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எனக்கு நல்லாவே பழக்கம். எனக்கும் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியராக வந்து நிறைய ஃபீல்டு நீ போய் எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னையிலலாம் எனக்கு வேலை வாங்கி தந்திருக்கிறாரு. நான் இந்த புகழூரில் இங்கே தான் இருக்கிறனால ஆற்றை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2007 11 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா மணல் அதிகமாகவே இருக்கும். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அது ஆற்றுல தண்ணி வராட்டி வந்தோன்னா ஏரி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேங்கி இருக்கும். மணலெல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல வந்து தண்ணி ஃபுல்லாகவே சுண்டி போச்சு. காட்டுக்கு வேணுங்கிற தண்ணி கூட ஆற்றுலேருந்து எடுக்க முடியாத நிலைமை வந்துருச்சு. ஐயா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து தடுத்தார். இப்போ கொஞ்சம் ஆற்றை ஒரு காப்பாற்றியிருக்கிறாரு. மணல் அள்ளுறது இப்போ தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. என்னென்னா ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு மீன் பிடிப்போம். காலையில் ஒரு 9 மணிக்கு போனால் ஈவினிங் 5 மணி வரைக்கும் மீன் பிடிப்போம். ஒரு 4 கிலோ 5 கிலோ பிடிப்பேன். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணி இல்லாட்டி தண்ணி வராத காலத்தில் தண்ணி வந்து ஏரி மாதிரி நல்லா தேங்கியிருக்கும். அந்த அளவுக்கு மீன் வளம்லாம் இருந்துச்சு. மணல் அள்ள ஆரம்பிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி வந்து தேங்கிறது நின்றாயிருச்சு. அந்த மண்ணோட தன்மை குறைஞ்சி போனோம். தண்ணியெல்லாம் வற்றி போச்சு. மீன் இதாகிருச்சு. அந்த இதே போயிடுச்சு. ஆற்றுக்கு உண்டான அந்த தன்மையே போயிடுச்சு. அப்புறம் மணல் வந்து முன்னே இருக்கும்போதெல்லாம் தண்ணி நல்லா ப்யூரிஃபைடாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ போய் தண்ணிக்குள்ளே போய் காலை வச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடை மண் மாதிரி தெரியும். இப்போ அதெல்லாம் வந்து தடுத்துருக்காங்க. இப்போ ஆற்றை வந்து காப்பாற்றிருக்கிறாரு. அப்புறம் இப்போ பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிஎன்பிசி எனக்கு படிக்கிறதுக்குலாம் ஐடியா கொடுத்துருக்கிறாரு. புக்ஸ்லாம் வீட்டில் நிறையா வாங்கிட்டு வந்து வச்சுருக்காரு. எங்களெல்லாம் படிங்கன்னு சொல்லுவார். வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2018 தெரியும். ஒரு இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐயா எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வேலைக்கு போகிறத பற்றி ஐயாக்கிட்டலாம் நான் நிறையா கேட்பேன். ஐயா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2-3 கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்படி ரெக்கமெண்ட் பண்ணி நானும் வேலைக்கு போனேன். ஆனால் எனக்கு எங்கேயுமே செட் ஆகுங்கிறப்ப அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்ருப்போ அவரே என்னன்னாரு, டிஎன்பிசிக்கு படி அப்படின்னு சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்தாரு. சரி டிஎன்பிசி படிக்கலாங்கிறப்ப என்னன்னாரு, நான் வீட்டில் இருந்தேன்னா படிக்க முடியாது உன்னால், நீ சென்னைக்கு போ, சென்னையில் உட்காந்து படி, எனக்கு அங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா படித்த பசங்களாம் தெரியும், அங்கே ரூமில் போய் படி அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணார். அங்கே போய் உட்காந்து ஒரு வருஷம் படித்தேன். 1 இயர் முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்தேன். இங்கே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா என் சிஸ்டர் படிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்டியூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே என்னை ஜாயின் பண்ணி விட்டார். அதுக்கப்புறமா இங்கே உட்காந்து இப்போ படிச்சுட்டு இருக்கிறேன் டிஎன்பிசிக்கு. என் சிஸ்டர் ஆனால் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த குரூப் 4க்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். அப்புறம் இன்டர்நெட் ஸ்பெசிலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செஞ்சு தந்துருக்கிறாரு. ஏதாவது டவுன்லோட் பண்ணுறதுனா நாங்கள் பண்ணிக்குவோம். அந்த நெட்டு பிரச்சனைங்கிறது இருக்காது. படிக்கிற சூழல் கூட வந்து ஐயா வீட்டில் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ குரூப் 2 மெயின்ஸுக்கெலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வீட்டில் மேலே உட்காந்து படித்தேன். நல்ல ஒரு தனிமை சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இது பண்ணிப்போம். டெஸ்ட்டு போடுறதா இருக்கட்டும், அதுவும் நாங்கள் வந்து நல்லா பண்ணுவோம். அப்புறம் ஆற்று மணலாம் வந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறாரு. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓட மாதிரி நல்லா அது ஒரு கூழாங்கல் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போல்லாம் அந்த இயற்கையெல்லாம் இல்லை. எல்லாம் மணல் அள்ளினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாக வந்து டேமேஜ் ஆயிடுச்சு ஆறு. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் தண்ணி வரலைன்னா ஆற்றுல போய்ட்டு மோட்ரு போட்டால் தண்ணி வரும், பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஆற்று மணல் அள்ளினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக்லைன் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா 500 600 சொல்லி புக்லைன் விட்டு வாரினாலும் தண்ணி வந்துடுச்சுன்னா நிற்காது. 1 மணி நேரத்துக்கு தான் ஓடும். ஒரு 12 ஹெச்பி இன்ஜின்லாம் வச்சு ஓட்டினோன்னா ஒரு 2 மணி நேரம் தான் நிற்கும் தண்ணி. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காட்டுக்கெல்லாம் தண்ணி இல்லாமல் காடெல்லாம் வறட்சியானது எங்கெல்லாம் மிச்சம். அந்த மாதிரி சூழலாம் நிலவிருக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. இப்போ தண்ணி வர பிரச்சனை இல்லாதனால ஐயா வந்து தடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் இந்த புகழூர் தப்பிச்சிருக்கு. அப்புறம் இந்த ரோடு போடுற விஷயமா இருக்கட்டும், இங்கே ரோடு போடாமையே ரொம்ப நாள் வச்சுருந்தாங்க இந்த ஆற்றுக்கு. அப்புறம் அது பேசி அதுக்கப்புறம் ரோடு போட வச்சார். ஆற்றுல சாண்டில் மணலை போட்டு இப்போ இது பண்ணியிருக்கிறாங்க. பாலம் முடித்ததுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே ரோடு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இப்போ கூட இந்த டிச்சு தண்ணியெலாம் வந்து கலக்கக்கூடாது வாய்க்கால, அதுக்கான இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நகராட்சிக்கிட்ட போய் பேசணும், முனிசிபாலிட்டிக்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு.